அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். நாங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் இருக்கும் பொழுது எங்களுக்கு மாதவிடாய் ஏற்பட்டுவிட்டால் அதன் காரணமாக விடுபட்ட தொழுகைகளை தொழ வேண்டும் என்று கட்டளையிட மாட்டார்கள் என ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 321. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, மாதவிடாயின் காரணமாக விடுபட்ட தொழுகைகளை தொழ வேண்டுமா என்ற கேள்விக்கு தொழ வேண்டியதில்லை என்று இந்த ஹதீஸ் பதில் சொல்லுகிறது. ஆனால் மார்க்கம் அறியாத சிலர் உமரே கலா என்ற பெயரில் நம்முடைய வாழ்நாளில் இதுவரை எத்தனை தொழுகைகள் விடுபட்டனவோ அத்தனை தொழுகைகளையும் தொழ வேண்டும் என்று தவறான பிரச்சாரத்தை செய்து வருகிறார்கள். அவர்களுடைய இந்த கருத்துக்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஒரு பெண் தனக்கு ஏற்பட்ட மாதவிடாயின் காரணமாக விடுபட்ட நோன்புகளை நோற்க வேண்டும் என்று இஸ்லாத்தில் கட்டளையிடப்பட்டிருக்கிறது. ஆனால் விடுபட்ட தொழுகைகளை தொழ வேண்டும் என்று எந்த ஒரு கட்டளையும் இல்லை. எனவே மாதவிடாய் நாட்களில் விடுபட்ட தொழுகைகளை தொழ தேவையில்லை என்பதே இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய பாடம். புரிந்து நடந்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.